Hi friends, good morning. 2 நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு வீடியோ. இன்னைக்கு ஒரு மீன் குழம்பு தான் பார்க்க போறீங்க. என்ன மீன் குழம்புனா மத்தி மீன் குழம்பு. புதன்கிழமை ஸ்பெஷல். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் நல்லா கழுவி வச்சுருக்கு. புளிக்கரைசல் புளி ஊற வச்சுப்போம். அப்புறம் வந்துட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாமே வச்சுருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பாத்திரத்தில் வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு காஞ்சிருச்சு எண்ணெய். சோம்பு, வெந்தயம், யாருக்கெல்லாம் மத்தி மீன் குழம்பு பிடிக்கும்னு சொல்லுங்க. மத்தி மீன் குழம்பு வந்துட்டு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. என்னங்க, மத்தி மீன் வந்துட்டு ரொம்ப நல்லது. கிடைச்சிச்சுன்னா ரொம்ப சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் நல்லா கொடுங்க. இதெல்லாம் பொரிச்சு கொடுத்தோம்னா முள் வந்து குத்தாது. அதனால பசங்களாம் சாப்பிட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம் போட்டு வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளி போட்டு உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். போட்டுருவோம். மீன் பொரிக்கணும். நல்லா வதங்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஊற்றிடலாம். குழம்புக்கு தேவையான வீட்டு மசாலா தூள். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வரமிளகாத்தூள் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் நாங்கள் காரமாக சாப்பிடுவோம். அதனால நான் வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு நல்லா வத்தினதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம். இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு வந்துட்டு ஜேபி மீன் வறுவல் பொடி. உங்களுக்கு லோக்கல் மசாலா எப்படி நல்லா இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வாங்கிட்டு வந்துக்கலாம்ல, கிலோ 60 இருந்துச்சு. இஞ்சியா சொல்லிருக்கலாம்ல. டிராஃபிக்கே இருந்துச்சு, வண்டிங்க பார்க்கல. அந்த பெண்டுக்கிட்டயா சூப்பராக பெருசாக இருந்துச்சு. நான் யோசிச்சேன், ஆனால் ரேட்டு பார்க்கல. நான் கிலோ 60 தான் போட்டுருந்துச்சு. பச்சரிசி மாவு கொஞ்சம் போடலாமா? வந்து நல்லா மீன் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். போதும், எங்களுக்கு இதுவே போதுமான அளவு தான். இது என்ன முட்டையா? முட்டை, நாட்டுக்கோழி முட்டைங்க. 2 முட்டை தான் போடுறேன். தம்பிங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு சாப்பிடுவோம். அவங்க சாயங்காலம் தானே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு ரசம், சாப்பாடு, முட்டை. நாட்டுக்கோழி
முட்டை கிடச்சிச்சுன்னா வந்துட்டு வளர்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா கொடுங்க, ரொம்ப நல்லது. நாட்டுக்கோழி முட்டை மேக்ஸிமம் வந்து பசங்களுக்கு சேர்த்துக்கங்க. குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் மீன் நல்லா சேர்த்தாச்சு, மீன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா வந்துட்டு 2 கொதி கொதிச்சோன்னே மீன் குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்க, ரிவ்யூ கொடுப்பாங்க. எப்படி இருக்கு குழம்பு? சூப்பராக இருக்கு. எப்போ மீன் பொரிச்சிங்க? நான் பொரிக்கல, டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டு இருந்தேன். அவங்க பொரிச்சிட்டாங்க போல. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. பாய். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறோம். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.